ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்திருக்கு. இது ஒரு சில பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலாம், சில பேருக்கு இனிமேல் நீ வயசுக்கு வந்தால் என்ன, வரலைன்னா என்ன, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தமிழனை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பேன். S23 Fe அது கன்ஃபார்ம் தான், நான் அதை சொல்கிறேன். இப்போ என்னென்னா S21 Feயில் Snapdragon 888 வேரியண்ட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இது எந்த மாதிரி நியூஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்னா, சாம்சங் ஷோரூம்லலாம் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் இருப்பாங்களே, நமக்கு இந்த ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் இருக்குது, ஸ்பெக்கெலாம் நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இந்த மாதிரி எஜுகேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெக் வரப்போகுது, என்ன ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்கில் வரப்போகுது, இதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இது நம்ம இந்தியாவில் ஈவெண்ட் மாதிரி வச்சு அந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 வேரியண்ட்டில் சாம்சங் கேலக்ஸி S21 Fe கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது எப்போ அப்படின்றதான் தெரியல. ஏன்னா இப்போ கூட நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போங்க, S20 Fe 30,000 31,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் அந்த மாதிரி இடங்களில் S21 Fe இருக்கும். ஆனால் 40,000 மேலே சொல்லுவாங்க. ஆன்லைனில் ஆஃபர் இருந்தாலும் ஆஃப்லைன் ஸ்டோரில் ஆஃபர் இல்லை, அது ஆன்லைனு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ S21 Fe 888 வேரியண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே நண்பா, என்னைய கேட்டிங்க அப்படின்னா வேணாம், ஸ்கிப் பண்ணுறது நல்லது அப்படி தான் என்னோடய கருத்து. நீ அதுக்கு ஒரே இந்தியாவில் லான்ச் ஆகும் போதே குளோபலாக ஒரே வேரியண்ட்டாக லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்தியாவில் எக்ஸினோஸு, மற்ற ஊரில் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் வச்சு லான்ச் பண்ணுவேன், திருப்பி அதே குளோபலாக லான்ச் பண்ண வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணுவேன், அதையும் ரேட்டை கூட வச்சு விற்பேன்னா எங்கிட்டு போகிறது மக்கள், நம்ம என்ன முட்டா பயிலா, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ சாம்சங் கேலக்ஸி S23 ஃபேன் எடிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகுது. வித்தின் ஒரு 2 மாதத்தில் அறிவிப்புகள்ன்றது வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இதில் 6.7 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல நம்ம குறைய சொல்ல முடியாது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது வரப்போகுது நண்பா. அடுத்தபடியாக 4500 mAh பேட்ரி, 25 வாட்ஸுக்கான சார்ஜர். ஒன்று பேட்டரியை கூட்டு, இல்லை சார்ஜிங் ஸ்பீடு இந்த ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுக்குறீங்க 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, பாக்ஸை சார்ஜ் கொடுக்கும்போது நாங்கள் தான் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னாச்சும் கொடு. ரெண்டுமே இல்லாமல் அதே 4500 25 வாட்ஸே அப்படின்னா என்னத்தை பண்ணுறது? புரியுது, பேட்ரி ஹெல்த்தை நீ கணக்கில் வச்சு தான் பண்ணுறீங்க. சரி, பேட்டரினாச்சும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்றதா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவன் புதுசாக 4500, இதுக்கு முன்னாடி 4000 கொடுத்து 4500 கொடுத்தானா நமக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியும். வரிசையாக 4500 கொடுத்துட்டு வந்தால் எத்தனை வருஷத்துக்கு தான் அதே பேட்டரி சைஸை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரோட இது வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு 165% பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வெப்சைட்டில் அப்படி இருக்குது. ஆனால் இவனை நம்பவே முடியாது சாம்சங்கை. உலகத்துக்கு மற்ற கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 கொடுத்துட்டு இந்தியாவில் மட்டும் அவனோட சொந்த சிப்பான எக்ஸினோஸோட 2200 ப்ராசரை வச்சு லான்ச் பண்ணுறதுக்கும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கிறப்ப மனசை ரொம்ப அலப்பாய விடாமல் இது எக்ஸினோஸோட தான் வரும் அப்படின்னு ஒரு மனசில் வச்சுக்குவோம். அப்படியே சப்போஸ் அவன் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே இன்றைக்கி தேதிக்கு இந்தியா மார்க்கெட்டுக்கு ஒரு வேறு லெவல் டீலாக இருக்குது. ஏன்னா நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1. இங்கிட்டு ஐக்கோட நியோ 7 ப்ரோவும் அதே ப்ராசஸர். ஸோ சாம்சங் வரும்போது டஃப் காம்படிஷனாக இருக்கும். நத்திங் வாங்குறதா சாம்சங் வர்றது, அப்படி தான் நிறையா பேர் மைண்டில் யோசிப்பாங்க. நத்திங்கோட ரேட்டு வேறு 60,000 ரூபாக்குள்ளே. இவன் அதே 50,000 ரூபா பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே செம்மடியில் இருக்குது. பார்க்கக்கூட பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ் மாதிரி இருக்குது. இது ஃபேன் எடிஷன்றப்ப கண்டிப்பாக டெலிஃபோட்டோ லென்ஸு, ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MEPஸில் கொடுக்குறாங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 12.1 அப்படி இல்லாட்டி 10.1 மெகாபிக்சலில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபேன் எடிஷனில் எப்பயுமே நல்லா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நத்திங் ஃபோன் 2க்கும் இங்கிட்ட S23 Feக்கும் செம்ம டஃப் காம்படிஷன் இருக்கும். வந்துச்சுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். மற்றபடி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா S23 நம்ம அந்த சீரீஸில் பார்க்குற ஒரே டிசைன், ஏ சீரீஸுக்கு அதான் கொடுக்குறான். இங்கேட்டு ஃபேன் எடிஷனுக்கும் அதே டிசைனு, ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே டிசைன், ஒரே டிசைன் காப்பி பேஸ்ட். இல்லை இவங்க சாம்சங்கை ட்ரோல் பண்ணுவானுங்க, வருஷம் ஃபுல்லாக ஒரே டிசைன் கொடுக்குறீங்கன்னு. இப்போ அவனே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், அப்புறம் எதுக்கு ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே நண்பா, இப்போ இந்த ஃபேன் எடிஷன் நான் சொல்கிறேன்ல, இதே மாதிரி ஏ சீரீஸ்லேயும் இருக்கும். A70 அந்த A5 அப்புறம் எம் சீரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைனில் தான் கொடுக்குறான். தயவு செஞ்சு அது வாங்காதீங்க. ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐரன் வேரியன்ட்லாம் பார்க்கும்போது 30, 35, 40 வரைக்கும் கூட இருக்குது.
கேட்டால் ஐபி ரேட்டிங் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பீச்சி காட்டுவானுங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாது. நீங்கள் 30க்கு மேலே போயிட்டா அப்படின்னாலே கண்டிப்பாக சாம்சங்கில் ஃபேன் எடிஷன் பக்கம் போங்க. S20 FEயும் இப்போ S20 FE 2020 லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஏதாச்சும் ஒரு சாம்சங் A சீரிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஷோரூம் போங்க. S20யும் டெமோக்கு இருக்கும், புதுசாக லான்ச் பண்ண A சீரிஸ் இருக்கும். ரெண்டையும் கையில் எடுத்து பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளே கிளாரிட்டியாக இருக்கட்டும், கேமராவோட அவுட்புட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபேன் எடிஷன் தான் நல்லாயிருக்கும். இப்போ லான்ச் 2023 லான்ச் ஆன A சீரிஸும் 2020 லான்ச் ஆன S20 FE ஃபேன் எடிஷனும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். வேறு லெவலில் ஏதோ இதுதான் நேற்று லான்ச் ஆன மாதிரி ஃபேன் எடிஷன் வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த F சீரீஸு, A சீரீஸு, M சீரீஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு 30க்கு மேலே போகுதுனாலே ஃபேன் எடிஷன் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெட்டர். உண்மையிலேயே Snapdragon 8+ ஜென்னோட S23 FE வந்துச்சுன்னா செம்ம டீலு. ஆனால் என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை.